ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான சுவையான சாம்பார் வித் 2 சைட் டிஷ் எப்படி பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நான் கத்திரிக்காய் சாம்பார் செய்ய போகிறேன். ஸோ அது கத்திரிக்காய் தனியாக அப்படியே நறுக்க வச்சாச்சு. இப்போ ஃபர்ஸ்ட் பருப்பு எப்படி வைக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். 200 கிராம் பருப்பு எடுத்துக்கோங்க. பாசி பருப்பு, தோரம் பருப்பு ரெண்டுமே சேர்த்து 200 கிராம் எடுத்துக்கோங்க. இந்த உலக்கு 100 கிராம் கெப்பாசிட்டி. ஸோ நான் இதில் 2 உலக்கு பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். அதோடு சேர்த்து பருப்போடு சேர்த்து இப்போ நம்ம 2 தக்காளி, 1 டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் பெருங்காயம், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் இது எல்லாத்தையும் ஆட் பண்ண போகிறோம். இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணிவிட்டு பருப்பில் தண்ணியை ஊற்றிக்கோங்க. குக்கரில் பருப்பை வச்சுருங்க. அப்போ தான் ஈஸியாக சீக்கிரமாக வெந்துடும். ஸோ எல்லாமே எடுத்து வச்சாச்சு. இப்போது லிட்டை க்ளோஸ் பண்ணுற டைமில் ஒரு 1/2 டீஸ்பூன் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எப்போயுமே சமையலில் நல்லெண்ணெய் சேர்த்திங்க அப்படின்னா உடம்புக்கும் நல்லது, ரொம்பவே நல்லது. ஸோ நல்லெண்ணெயே யூஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். இப்போ லிட்டை க்ளோஸ் பண்ணி குக்கரில் 2 விசில் வச்சு பருப்பை வேக வச்சு தனியாக எடுத்து வச்சிடலாம். குக்கர் வச்சாச்சு. அடுத்ததாக சாம்பாருக்கு என்ன செய்யலான்னு பார்ப்போம். ஒரு பேன் எடுத்துக்கோங்க. பேனில் எண்ணெய் ஊற்றி கடுகு உளுந்து தேவையான அளவு போட்டு பொரிச்சுக்கோங்க. அடுத்ததாக கறிவேப்பிலை போட்டுக்கோங்க. அதுக்கு அடுத்ததாக பச்சை மிளகா எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 4 பச்சை மிளகா, வெங்காயம், வெள்ளைப்பூடு எடுத்து வச்சுருக்கேன். இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலை பொரிஞ்சதும் வெங்காயம், வெள்ளைப்பூடு, பச்சை மிளகாய் எல்லாம் போட்டுக்கோங்க. அது நல்லா வதங்கின பிறகு நம்ம வச்சுருக்கக்கூடிய கத்திரிக்காய், நறுக்க வச்சுருக்க கத்திரிக்காய், நான் 300 கிராம் கத்திரிக்காய் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அந்த கத்திரிக்காயை பீசஸாக கட் பண்ணி சாம்பாருக்கு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா அந்த கத்திரிக்காய் வதங்கின பிறகு 2 டேபிள் ஸ்பூன் சாம்பார் பொடி, 1 டேபிள் ஸ்பூன் வத்தல் பொடி எடுத்துக்கோங்க. எடுத்து அதையும் கத்திரிக்காயோட போட்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா எல்லாமே வதங்கின பிறகு தண்ணி ஆட் பண்ணி கத்திரிக்காயை வேக விட்டுருங்க. வெந்துட்டுருக்க டைமில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இந்த டைமில் கத்திரிக்காய் முக்கால்வாசி வெந்துட்டு இருக்கும்போது நம்ம வச்சுருக்க பருப்பை எடுத்து ஆட் பண்ணிடுங்க. பருப்பை ஒரு தடவை நல்லா கிரைண்ட் பண்ணிக்கோங்க. கரண்டிலே கூட நல்லா ஒரு அடி அடிச்சுட்டு நல்லா அதை கிண்டிட்டு அதுக்கப்புறமா சாம்பாரில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு ஒரு பிஞ்ச் அளவுக்கு, ஒரு சின்ன உருண்டை அளவுக்கு புளியை எடுத்து வச்சுக்கோங்க. ஆல்ரெடி ஊற போட்டு வச்சுக்கோங்க. ஊற போட்ட புளியை நல்லா மிக்ஸ் பண்ணி புளி தண்ணி எடுத்து வச்சுட்டு பருப்பு ஒரு 4 கொதி வந்த பிறகு அந்த புளி தண்ணியை அதில் ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணிவிட்டு இது எல்லாமே ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்கட்டும். பருப்பு பிடிச்சிடாமல் பார்த்துக்கோங்க. சில டைமில் பார்த்தீங்கன்னா பருப்பு பிடிச்சிரும். அதுக்காக தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா கத்திரிக்காய் முக்கால்வாசி வெந்த பிறகு பருப்பு போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். ஸோ இது எல்லாமே நல்லா கொதிக்கட்டும். கொதித்து ஒரு 4 to 5 மினிட்ஸ் அடுப்பில் வச்சுருந்துட்டு அப்படியே இறக்கும் போது கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கோங்க. கொத்தமல்லி ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் இறக்கிடுங்க. இறக்கிட்டீங்க அப்படின்னா சூப்பரான சாம்பார் ரெடி ஆயிரும். இந்த சாம்பார் இந்த மாதிரி செஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த தடவை நீங்கள் வேறு சாம்பார் ட்ரை பண்ணணும் அப்படின்னு யோசிக்க மாட்டீங்க. ஸோ அந்தளவுக்கு சூப்பராக சுவையாக இருக்கும். பச்சை மிளகா எப்போயுமே என்ன சாப்பாடு செஞ்சாலும் கொஞ்சம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. எதுக்காக அப்படின்னா பச்சை மிளகால விட்டமின் கே இருக்குது. அது நம்மளோட ரத்தத்தை உறைய வைக்கக்கூடிய தன்மை உடையது. வேறு எந்த காய்கறியிலையுமே இந்த விட்டமின் கே அப்படின்றது கிடையாது. ஸோ எப்பயுமே பச்சை மிளகாயை நம்மளோட டிஷ்ஷில் ஆட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. சுவையான சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததாக சைட் டிஷ் பார்க்கலாம். வாழைக்காய் வறுவல். 3 வாழைக்காய் எடுத்து வச்சுக்கோங்க. வாழைக்காயை நல்லா தோல் சீவிட்டு குட்டி குட்டி ரவுண்ட் பீசஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய வாழைக்காய் பீசஸில் 3/4 பேக்கெட் சிக்கன் பொடி ஆட் பண்ணிக்கோங்க. 3 வாழைக்காய் அப்படின்றதுனால நான் 3/4 பேக்கெட் ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே சேர்த்து ஒரு பிஞ்ச் உப்பு சேர்த்துக்கோங்க. ஏன்னா வாழைக்காய் ஆல்ரெடி இனிப்பான சுவை உடையது. ஸோ கொஞ்சம் இனிப்பு இருக்கும். அதனால் உப்பு பத்தாமல் இருக்கும். சிக்கன் பொடியில் இருக்க உப்பு கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் இல்லை 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மசாலையும் வாழைக்காயும் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் இந்த மிக்சர் அப்படியே விட்டுருங்க. 10 நிமிஷம் கழித்து வடை சட்டியில் எண்ணெயை ஊற்றி நல்லா காய வச்சுக்கோங்க. எண்ணெய் காஞ்சி வந்த பிறகு நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா நம்ம வச்சுருக்கக்கூடிய வாழைக்காய் மிக்ஸை எடுத்து அதில் போட்டுருங்க. நல்லா பொரிஞ்சு வந்துடும். வாழைக்காய் நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு நீங்கள் அதை இறக்கிட்டு சர்வ் பண்ண ரெடி ஆக்கிடலாம். அடுத்ததாக இன்னொரு சைட் டிஷ் உருளைக்கிழங்கு மசால் எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ உருளைக்கிழங்கு மசாலுக்கு என்னென்ன தேவை அப்படின்னா கடுகுளுந்து, கருவேப்பிலை, வெங்காயம், உருளைக்கிழங்கை நம்ம முன்னாடியே நல்லா அவிச்சு தோலை உரிச்சிட்டு அந்த உருளைக்கிழங்கை மசிச்சு வச்சுக்கணும். அவிச்சு மசித்த உருளைக்கிழங்கை தான் இந்த மசாலுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ மசால் எப்படி செய்கிறது அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு வானலியில் எண்ணெயை ஊற்றிக்கோங்க. தேவையான அளவு கடுகு உளுந்து போட்டு பொரிச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்ததாக கருவேப்பிலை போட்டுட்டு அடுத்ததாக வெங்காயம் அதோடு ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் ஆட் பண்ணிவிட்டு 1 டீஸ்பூன் வத்தல் பொடி, 1 டீஸ்பூன் சாம்பார் பொடி, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் இது எல்லாத்தையுமே எடுத்து வச்சுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கின உடனே இந்த இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையுமே ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த வத்தப்பொடி, மஞ்சள் பொடி இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு உருளைக்கிழங்கு மசியலை இதில் போட்டுருங்க.
உருளைக்கிழங்கு மசியல போட்டு கொஞ்சம் எண்ணெய் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். வெங்காயம், உருளைக்கிழங்கு அந்த மசாலா எல்லாமே மிக்ஸ் ஆகுற அளவுக்கு ஒரு 3 நிமிஷத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி இறக்கிட்டிங்கன்னா உருளைக்கிழங்கு மசால் ரெடி ஆயிரும். ஸோ இப்போ சூப்பராக 3 டிஷ் செஞ்சாச்சு. இதை கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் அண்ட் சாப்பிட்டு பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.